இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உக்ரைன் மீதான ரஷ்யா தாக்குதல் முடிவுக்கு வந்தால் அந்த நாட்டில் உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் டெண்டர்களை தனக்கு வேண்டிய அமெரிக்க நிறுவனங்களுக்கு வழங்க முடியும். அதேபோல் உக்ரைனில் இயற்கை வளங்களை அபகரித்துக் கொள்ள முடியும். இதன் மூலம் $1 டிரில்லியன் சம்பாதிக்க முடியும் என்பதே அமெரிக்க அதிபர் டிரம்பின் திட்டம். ஆனால் இதற்கு ரஷ்யாவும் உக்ரைனும் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. இதனால் இந்தியாவை பயன்படுத்தி ரஷ்ய போரை நிறுத்த ட்ரம்ப் முயற்சித்தார். ஆனால் பிற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவதில்லை என்பதை இந்தியா தெளிவாக சொல்லிவிட்டது. இதனால் ட்ரம்பின் $1 டிரில்லியன் கனவு கனவாகவே உள்ளது. அந்த கோபத்தில்தான் இந்தியா மீது அடுத்தடுத்து வரி விதிப்பில் ஈடுபட்டுள்ளார் அதிபர் ட்ரம்ப். ஆனால் ட்ரம்பின் இந்த சுயநல பிடிவாதம் இந்தியாவை தாண்டி அமெரிக்காவையே கடுமையாக பாதித்து உள்ளது. துணிமணிகளின் விலை தொடங்கி காலில் போடும் செருப்பு வரை அமெரிக்காவில் விலை ஏறிவிட்டது. இதனால் அமெரிக்க மக்கள் ட்ரம்பின் முடிவு மீது கடும் கோபத்தில் உள்ளனர். இந்நிலையில் அமெரிக்க அரசியல் வட்டாரத்திலும் ட்ரம்பின் கோமாளித்தனத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஜனநாயக கட்சியின் பிரபல அரசியல் தலைவரும் செனட் சபை உறுப்பினரும் ஆன கிரிகோரி மிக்ஸ் கூறும்போது, கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவுடனான உறவை அமெரிக்கா கவனமாக வளர்த்து வந்துள்ளது. நமக்கு இந்தியாவுடன் பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் உறவுகள் உள்ளது. அதை ட்ரம்ப் மொத்தமாக கெடுத்துக் கொண்டு வருகிறார் எனவும் தெரிவித்தார். இதே கருத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை கமிட்டியும் தெரிவித்துள்ளது. அதாவது, கிழக்கு ஆசியாவில் சீனாவின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்தியாவின் உதவி அவசியம். எனவேதான் குவாட் கூட்டணி அமைக்கப்பட்டது. இத்தனைக்கும் பிறகும் சுயநலத்திற்காக இந்தியா மீது ட்ரம்ப் வரி விதிப்பில் ஈடுபடுவது குவாட் கூட்டணியை சிதறடிக்கும். இது சர்வதேச அளவில் அமெரிக்காவின் மதிப்பை குறைத்துவிடும். அது மட்டுமல்ல, இந்தியா சீனா ஒன்று சேர்ந்தால் அமெரிக்க பொருளாதாரமே காலி. ஆனால் இந்த முட்டாள் ட்ரம்பால் இந்தியாவுடனான உறவு காலியாகிவிட்டது என்று புலம்புகின்றனர் வல்லுநர்கள். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.